அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அஸ்மத் குருப்பியோ நமஹா, அஸ்மத் பரமகுருப்பியோ நமஹா, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவரமணி நமஹா, ஸ்ரீ குருங்கமுனிய நமஹா. பேரருளால் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிர ருது பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 மார்ச் 2025. அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை, சுக்லபக்ஷ பிரதமை, ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 9:44க்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார். இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும், 7ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும், 10ஆம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு, நம்முடைய ராசிக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்பொழுது அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு நமக்கு மாற்றம் பெறுகிறார். அதாவது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. ஐயோ சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனியாமே, அப்படி நடந்துருமாமே, இப்படி நடந்துருமாமே, அதாமே இதாமேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பயம் மாதிரி ஒரு விஷயம் நமக்கு ஏற்கனவே போய்கிட்டு இருக்குது. ஆனால் பிரமாணம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சமசப்தமம் யோகம். சமசப்தமம்னா இப்போ மேஷம் துலாம் சமசப்தமம் யோகம், கன்னி மீனம் சமசப்தமம் யோகம், ரிஷபம் ருச்சிகம் சமசப்தமம் யோகம். இதெல்லாம் நமக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. அதாவது கடகத்துக்கும் மகரத்துக்கும் சமசப்தமமாக இருந்தாலும் பெரிய எதிரி, சிம்மம் கும்பம் சமசப்தமமாக இருந்தாலும் மிகப்பெரிய நற்பலனை கொடுக்காது. அதனால இவ்வளவு நாளாக சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அவர் 8ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ கண்டச்சனியில் இருந்த அளவுக்கு படித்தினப்படுத்தல் அஷ்டமத்து சனியில் வராது. ஏன்னா நம்ம மற்ற வருட கிரகங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ராகு கேதுவினுடைய ஒரு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பெரிய அளவிலான சிக்கல்கள், குழப்பங்கள் அப்படிங்கிறது எதுவும் வராது. இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள். முதல் விஷயம், ஒரு வாக்கு கொடுக்கும்போது கவனமாக பார்த்து கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்சதுன்னா மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும். யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நியூ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எதுவும் நீ எடுக்கிறதா இருந்தால் யோசித்து எடுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நம்ம ஒன்று நினைப்போம், வேற ஒன்று நடக்கும். அது மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமாக அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து நடந்துக்கணும். இந்த நேரத்தில் சகோதர சகோதரிகள், குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள், இவங்க எல்லார் வாழ்க்கை துணை, இவங்க எல்லார் மூலமாகவுமே நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உறுதி. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே
நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 7ஆம் இடத்துக்கு ராகு வர போகிறார். ராசிக்கு கேது வர போகிறார். அப்போ அந்த 7ஆம் இடம்ங்கிறது வந்து பார்ட்னர். அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம். இப்போ இவ்வளவு நாளாக நமக்கு அதில் குடைச்சல்கள் இருந்தது. இனிமேல் அதில் குடைச்சல்கள் எல்லாமே விலகும். ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இன்னொன்று ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். நீங்கள் ஜென்ம சனி நடந்தாலும் சரி, அர்த்தாஷ்டமம் நடந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி நடந்தால் எந்த சனி நடந்தாலும் சனி பகவானை பொறுத்தவரை ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார். கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கை வைக்க மாட்டார். ஹெல்த் சம்பந்தமான ஆஸ்பெக்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானம். மெயினாக வந்து இந்த நேரத்தில் நமக்கு கேது வரார். சர்ப்பம் ஒரு ராசிக்கு வருது. இந்த சர்ப்ப கிரகத்தில் ஒரு கிரகமான கேது வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் உண்டாகும். முக்கியமாக அந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படலாம். அதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மீன்வைல் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அதிகமான கவனம் தேவை. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சனி பயிற்சி இதே வேளையில் குரு பயிற்சி நமக்கு அடுத்தடுத்து வந்துடுது, ராகுகேது பயிற்சி அடுத்தடுத்து வந்துடுது. அது நமக்கு ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. இந்த சர்ப்பகிரகங்கள் வர்றதுனால இந்த ரீமேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரால பொறுத்த மட்டும் சுபவிரய செலவுகள் ஏற்படுங்க. நிறைய வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இடம் வாங்கி போடுறது, புது வாகனம் வாங்கிறது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரியான சுபவிரய செலவுகள் நமக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகத்துலலாம் நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னா நமக்கு இந்த சனிப்பயிற்சி ஆனவுடனே தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மாறுறார். தொழிலில் ஒரு பெரிய உச்ச நிலையை உங்களால் அடைய முடியும். வாழ்க்கை துணை மூலமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் நமக்கு கிடைக்க போகுது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்துல அதில் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அஷ்டமி சனிச்சுலாம் பயப்படாதீங்க. ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நிறைவான தன்மை நமக்கு காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த முடிவில் கரெக்டாக இருப்பீங்க. நல்லபடியாக நடக்கும். எல்லா விஷயங்களிலுமே ஒரு அனுகூலங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுங்க. டெய்லி முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க. அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணுங்க. அமாவாசை அன்னைக்கு உபவாசம் இருங்க. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருங்கோ. எங்கெல்லாம் முடியுதோ, அதாவது உதாரணம் நமக்கு வந்து இந்த அம்மா மண்டபம், திருவெண்காடு, ராமேஸ்வரம், திருப்புல்லானி, தேவிப்பட்டினம், பேரூர், இது மாதிரியான காசி, இது மாதிரியான க்ஷேத்திரங்கள் நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பு. நமக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நமக்கு 6ஆம் இடத்துல இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக இருந்தார். நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம், செமையாக என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ மாறுறார், 7ஆம் இடத்துக்கு வர்றார். கண்டச்சனி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நமக்கு ஒரு விளக்கம் ஜோதிட ரீதியாக பார்க்குறோம். அதுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் கண்டகச்சனி. மீன்வைல் ராசியில் இருக்கக்கூடிய கேது அடுத்த ஒரு 2 மாதங்களில் நமக்கு மாறி விரயஸ்தானத்துக்கு போகிறார். பெரிய ரிலீஃபுங்க. கன்னியா ராசிக்கு அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமோ, அதாயிடுமோ, இதாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பயம், தேவையற்ற ஒரு படபடப்பு, அது எல்லாமே நீங்கி ஒரு விஷன் தெளிவாக இருக்குது. கண்டச்சனி நடந்தாலும் விஷன் ரொம்ப ரொம்ப நமக்கு தெளிவாக இருக்குது. 5 குடையவர் 7ல் கோச்சார் ரீதியாக அற்புதமாக இருக்கு, அமைஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் வாழ்க்கையில் நானும் ஒரு அடி நிலம் கூட வாங்கலைங்க, ஒரு அடி இடம் கூட எனக்கு கிடையாது, வீடு கிடையாது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நமக்கு காத்திருக்கிறது.
டெஃபினட்டாக கடன் வாங்கியாவது வீடு, மண், மனை, வாகனம் வாங்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சஞ்சலம், ஒரு சங்கடம் எல்லாமே விலக போகுது. கண்டச்சனி கண்டச்சனி நிறைய பேர் பயமுறுத்துவா. பயப்படவே வேண்டாம். ஐயா, ரொம்ப நாளாக வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் நான் மட்டும்தான் போயிருந்தேன். என் ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் போகலை, கூட்டு போக முடியலை. இனிமேல் கூட்டு போவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டு. காலேஜ் படித்தேன், ஆனால் நிறைய அரியர்ஸ் போட்டேன், எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலை. ஒரே செம்மில் எழுதி பாஸ் பண்ணலாமான்னா யோகம் உங்களுக்கு வந்தாச்சு. தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். உங்கள் உழைப்பை மற்றவர்கள் மதித்து நடந்து கொள்வதற்கான ஒரு சூழல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். லவ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகிடும். ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக தண்ணீர் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்பவே நம்ம கவனமாக இருக்கணும். ட்ராவல் பண்ணும்போது சரி, முயற்சி எந்த ஒரு இடத்துல முயற்சி பண்ணும்போதும் சரி, ரொம்பவே கவனமாக எச்சரிக்கையாக நாம் நடந்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சரியான திட்டமிடல், கருத்து கேட்பு இதெல்லாம் நம்ம சரியானபடி நாம் பண்ணணும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஐயா, நான் சொந்த வீடு கட்டிட்டேன், கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு, ஆனால் பால் காய்ச்சியாச்சு, ஆனால் எங்களால் அங்கே போக முடியலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குங்க. சொந்த வீட்டில் போய் மறுபடியும் உங்களுக்கு வாழ்வதற்கான ஒரு சூழல், ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், தடையற்ற ஒரு வரவு செலவு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். அது மாதிரி இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள், சும்மா ஒரு மேற்படிப்பு படிக்கணும், ஃபாரின் போகலாம்னா தைரியமாக போங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தந்தை வழி உறவினர்களால் அனுகூலங்கள், ஒரு ஏற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக சேரும். எந்த காரியத்திலும் இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது சம்பந்தமான விஷயங்கள், புதிய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு அனுகூலங்கள், ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு சேரும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகப் பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்துமே நமக்கு மாறப்போகிறது. முக்கியமாக அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் உங்கள் ராசிக்கும் தகுந்த மாதிரியான ஒரு நட்பு ராசியில், நட்பு நட்சத்திரத்தில் இந்த வருஷமானது நமக்கு பிறக்கிறது. ரொம்பவே அதில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். உங்களுடைய இந்த வருஷத்தில் பொதுவாக நீங்கள் பார்த்தோன்னா நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது சாஸ்தா வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை.
உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.